மோட்டுவோட வீடு பூட்டி இருக்கு. ஏய் மோட்டு பத்லு, உங்களை தான் நான் தேடி வந்தேன். இங்க பாரு என்னோட புது கார் எப்படி இருக்கே? ஆஹா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாக்க ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதம். நான் இந்த காரை உங்க 2 பேருக்கும் தர போறேன். ஆஹா, சூப்பர் சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ரொம்ப பெருசுன்றத நிரூபிச்சிட்டீங்க. நீங்க வல்லவர் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர், நல்ல மன உள்ளம் கொண்டவர். என்ன நீங்க 2 பேரும் உளறிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வேலையா வெளிய போறேன், அது வரைக்கும் இந்த காரை நீங்க வச்சுக்கங்க. என்னது வச்சுக்கிறதுக்கா? ஆமா, நான் போயிட்டு வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க இந்த காரை பத்திரமா வச்சுக்கங்க. இது புது கார் இல்ல, அப்படியே விட்டுட்டு போக முடியாது. இந்த கார்ல ஏதாவது சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தா உங்க முகத்துல 1000 ஸ்கிராட்ச் விழும். ஜாக்கிரதை, புரியுதா? புரிஞ்சுது. இந்த காரை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சீக்கிரம் உட்காரு, நாம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அந்த பாக்ஸருக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா மத்தியான லஞ்சுக்கு நம்மள சைடிஸா மாத்திக்குவாரு. அத ஞாபகம் வச்சுக்க. இத பாரு, இந்த மாதிரி புது காரை ஓட்டுற வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது. சொல்றத கேளு. அது இதுன்னு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. கடவுளா பார்த்து நம்மளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. ஆன் பண்ணிட்டேன், இப்ப நல்லா புடிச்சுக்கோ. அவனுக்கு தெரியாத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். கார் ரொம்ப ஸ்மூத்தா போகுது. இது யாரோட விருப்பம் சொல்லு? எல்லாம் கடவுளோட விருப்பம். இப்ப நம்ம காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த கடவுளுடைய விருப்பம் தான். என்ன புரியுதா? வா, ஒரு ரவுண்ட் ஜாலியா போயிட்டு வரலாம். ஏன் உள் மனசு என்ன பீதியை கிளப்பதுன்னா நம்மளோட கடைசி பயணம் இதுவா தான் இருக்கும்னு தோணுது. என்னவோ போப்பா. சமோசா, 2 சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வரலாம். அட முதல்ல இந்த வண்டியை பார்க் பண்ற. எப்ப பார்த்தாலும் திங்கறத பத்தியே பேசிக்கிட்டு. என்ன அங்கிள், கார் ஓட்டுறீங்களா இல்ல மாட்டு வண்டி ஓட்டுறீங்களா? நமக்குள்ள ரேஸ் வச்சுக்கலாமா? உங்க காரை விட என் சைக்கிள் ரொம்ப ஃபாஸ்டா போகும். நாங்க கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ல. அது காருன்னு நீங்க தான் சொல்லணும். காருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரேஸ் வச்சு ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. யார்கிட்ட ரேஸ்க்கு நாங்க தயார். 1 2 3. ஹே ஹே. அடே மோட்டு, நான் சொல்றத கேளுடா. ரேஸ் எல்லாம் வேணாடா, இதே வேகத்துல போட, நம்ம தப்பிச்சிடலாம். நான் அந்த சின்ன பையனுக்காக சும்மாங்காட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாரு கார் என்ன வேகமா போக போகுதுன்னு. நாம முந்தி வந்துட்டோம். பொடி பையன் நம்ம கிட்ட பந்தயம் போடுறான். டேய், போலீஸ் எல்லாம் வருதுடா. இப்ப பாரு அந்த போலீஸ்கார என்ன ஆக போறான்னு. நம்மள பிடிக்கிற முயற்சியில அந்த சிங்கப்பட போறான் பாரு. ஆஹா, அந்த போலீஸ்கார சும்மாவே எட்டெல்லாம் போட்டு பேசுவான். அவன் பாக்குறதுக்கு தான் ஹைட், ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட். ஓஹோ, என்கிட்ட நீ பஞ்சு டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, அந்த சிங்கம் 80 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. வானத்தை நோக்கி எல்லாம் சொல்றாரா? தாய் மீதானே, தாய் நாட்டின் மீதானே, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். உங்களை எப்படி பிடிச்ச பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, எதுக்காக இதை பார்த்து பயந்து ஓடுறீங்க? பயந்து ஓடல சின்சியர் ஆபீசர், நாங்க கார்ல ஊரை சுத்திக்கிட்டு தான் வந்தோம். அப்படின்னா நீங்க 2 பேரும் எதுக்காக ஓவர் ஸ்பீட்ல போனீங்க? அதனால உங்களுக்கு நிச்சயமா ஃபைன் போட வேண்டியதுதான். தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். சரி, 300 ரூபாய் எடுங்க. 400 ரூபாய். அது வந்து 500 ரூபாய். என்ன அங்கிள், சாருக்கு மொய் எழுதுறீங்களா? நான் தான் அப்பவே சொன்னல, அவங்களோட டப்பா காரை விட என் சைக்கிள் எவ்வளவோ மேலுன்னு. ஓவர் ஸ்பீடுங்கிற பயமூல யாருக்கும் மொய்யும் எழுத வேண்டாம். வாய மூடிக்கிட்டு மரியாதையா உன் வழிய பார்த்துட்டு போ. நீ உசி பேத்தி விட்டு எங்களுக்கு 500 ரூபாய் நஷ்டம். ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது அங்கிள். சரி சரி, என் கூட வாங்க. சுட சுட சமோசாவும் டீயும் சாப்பிடலாம் வாங்க. சமோசா வாங்க போறியா? ஆமா, நான் வாங்கி கொடுக்கறேன். ரொம்ப நல்ல பையன். வா, நாம போய் சமோசா சாப்பிடலாமா? எங்க 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு சமோசா கொடு.
மொட்டை மண்டை முதல்ல பழைய பாக்கிய கூட அப்புறமா சமோசாவை கேளு. சமோசா வாங்கி தர ஸ்பான்சரே இந்த பையன் தான். நல்ல பையன், குட்டி பையன். ஆமாமா, உங்களை விட நான் குட்டியான அழகான சுட்டி பையன். உன்னுடைய பேர் என்னப்பா? இல்ல 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 இல்ல, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீங்க உங்க கைய அழுக்கு பண்ணிக்க கூடாது. ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எல்லா சமோசாவையும் எனக்கே கொடுத்துட்டா. ரொம்ப நல்ல பையன். இப்பதான் திருப்தியா இருக்கு. ஏய் காதை காட்டு, எனக்கு என்னவோ இந்த பையன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இவன் நம்ம 2 பேரையும் கோத்து விட்டு எங்கேயோ ஓடி போக போறான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் கொடுப்பான். கடவுளா பார்த்துதான் இப்படி ஒரு பையனை நம்ம கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. தின்னதுக்கு முதல்ல காசை கொடுங்க. குட்டி தம்பி, அவர் கேக்குற பணத்தை கொடுத்துரு. என்கிட்ட காசு சுத்தமா இல்லையே. நீ தானே சமோசா சாப்பிடுறியான்னு கேட்டு ஆர்டர் கொடுத்த. ஆமா, கரெக்டா தான் சொன்னேன். நான் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். இந்தாங்க கடைசி சமோசா. நான் அப்பவே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன் இவனை நம்பாத. நீ இப்ப என்னாச்சு பாத்தியா? இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றது, நம்ம நேரம் சரியில்லை. பையன் இப்படி கவுத்துட்டானே. அங்கிள், என் மேல கோவத்தை காட்டுறதை விட்டுட்டு உங்க காரோட கதி என்னாச்சுன்னு பாருங்க. நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. டேய், உங்களை விட மாட்டேன்டா. ஒரு சமோசா வச்சுட்டு உலகத்தை ஆள போற. குடி இப்படி, நான் அது சாப்பிடுறேன். சார் நிறுத்துங்க சார், ஓடி வர முடியல சார். காரு எங்க காரு? நில்லுங்க. அடே திருட்டு பையல, அது எங்க வண்டி இல்லடா, பாக்ஸர் வண்டிடா. எங்களை பதம் பாத்துருவாருடா. இல்ல, ஏதோ புகையிற மாதிரி தெரியல. ஓ, எங்க காரை கொண்டு வந்தது நீதானா? எனக்கு இந்த டெபுட்டி கமிஷனரே தெரியும். உனக்கு தெரியுமா அது? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் தான் சரி. புகழ்ந்தது கேட்டுச்சோ? நீங்க கூப்பிட்ட உடனே நான் பறந்து வந்துட்டேன் பாத்தீங்களா? சிங்கம் சார், எங்க காரை திருட்டுக்காரன்னு நினைச்சு இவர் கொண்டு வந்துட்டாரு. நோ பார்க்கிங், நோ பார்க்கிங். நீங்க உங்க காரை நோ பார்க்கிங்ல விட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு ஃபைன் 300. எங்க அது ஓவரா தெரியலையா? வேணா 5 ரூபா வாங்கிக்கங்க. 400. சார் கொஞ்சம் பார்த்து முன்ன பின்ன வாங்கிக்கங்க சார். காலையில இருந்து நாங்க எல்லாம் பட்னியா இருக்க சார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தான் சார் சாப்பாடு எங்களுக்கு. 500. நில்லுங்க, நான் சார் சார் இத வச்சுக்கீங்க சார். ஓ, 500 ரூபாய் வச்சுக்கீங்க. ஹலோ அங்கிள், இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா உங்க டப்பா காரை விட என் சைக்கிள் பெஸ்ட்னு? இன்னொரு முறை ரேஸ் போலாமா? சமோசா வாங்கி தரேன்னு ஏமாத்தின சதுரவட்ட தலையன் தானே நீ. மரியாதை இங்கிருந்து போயிடு. கடமை உணர்வுள்ள போலீஸ்கார் முன்னாடி ஒரு குட்டி பையனை அடிக்க போறீங்களா? உங்களை பிடிச்சி ஜெயில தான் போடுவாங்க. என்ன சார்? மோட்டு, இன்னைக்கு உனக்கு கட்டம் சரியில்லை. என் முகத்துல முழிச்ச உனக்கு இப்படித்தான் நடக்கும். வா டிரைவர், வண்டி எடு. ஐடியா. மோட்டு, இந்த வண்டி கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? இரு, உனக்கு தள்ள தெரியல. நான் வரேன். பாத்தியா, ஐயாவுக்கு என்ன ஸ்ட்ரென்த், எப்படி தள்ளனா பாரு. கிழிச்ச. ஏய், இப்ப வண்டியை யார் ஓட்டிக்கிட்டு போறா? ஐயோ, வண்டி தனியா போகுது. விடாத. பிரேக் எல்லாம் எங்க இருந்து? சீக்கிரமா போ. மோட்டு, சீக்கிரமா வா. இல்ல மோட்டு, சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த வண்டியை நிறுத்துற வழியை பாரு. ஐயா, ஆமா, என் மேல வந்து ஏன்டா புல்டோசர் மாதிரி விழுந்த? காரை மடக்கி ஏறி உட்காரனா எதுக்குடா என் மேல ஏறி உட்கார்ந்த? அங்க பாரு. திரும்பி பார்க்காத. நிக்காத. வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. ஆமா. பேக் பெயின் ரிலீவ் ஆயிடுச்சு.
மோட்டோ சீக்கிரமா ஏதாவது வழி பண்ண, இல்லனா அந்த பாக்ஸர் நம்மள பிரிச்சு மேஞ்சிருவான். எனக்கு இப்ப பசிக்குது, நீ சொல்றது எதுவும் கேட்கல. இன்னொரு தடவை பசிக்குதுன்னு சொன்னா உன்னை நான் அப்படியே கடிச்சிருவேன்டா. மோட்டோ, எல்லா அழுகையும் இங்கே அழுது தீத்துறாத. பாக்ஸர் கிட்ட போய் நம்ம இன்னும் நிறைய அழ வேண்டியிருக்கு. நீ உடம்ப நல்லா பாத்துக்க, நானும் பாத்துக்கிறேன். நாம அடி வாங்குறது சகஜம் தானே. ஒருவேளை அவன் என்ன அடிச்சான்னா நீ எப்படியாவது என்ன ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடு. அந்த தடியம் வந்து சேர்றதுக்குள்ள எல்லா பார்ட்ஸையும் அங்கங்க ஃபிட் பண்ணிடு. அந்த பாக்ஸர் வரதுக்குள்ள காரை ஒரு வழியா செட் பண்ணிடுவோம். அத தானடா நானும் சொன்னேன், சீக்கிரம். ஓ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் நல்லவங்க. இது எங்களுடைய கடமைங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அந்த கடவுள் எங்களை படைச்சிருக்காரு. சரி வாங்க, நாம 3 பேரும் இந்த கார்ல ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். சாரி பாக்ஸர், உங்களுக்கு சரிக்கு சமமா எங்களால உட்கார முடியாது. நீங்க மட்டும் தனியா போயிட்டு வராதீங்க. மோட்டு பத்தலோ, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என் காரை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நில்லுங்க, ஓடாதீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.